ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஜி பா நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். கிட்டத்தட்ட 35 நாள் ஆகிப்போச்சு. ஸோ இனி டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஒரே மேட்ச்சில் வந்து 2 ஏஸ் அடிச்சிருப்போம் கைஸ். 2 ஏஸ் அடிச்சிருப்போம். ரைட் சைடு ஒருத்தன் வந்து இப்போ 150 கொடுப்பான். கொடுத்ததுக்கப்புறம் க்ளூவால் போட்டுக்குவேன். தலையை வந்து இந்த பக்கம் ஓடிடுவான் ரைட் சைடு. நம்மக்கிட்ட ஆகுகன் கிடச்சதுனாலே போதும், நம்ம தான் அந்த மேட்சை பூயா வாங்க போகிறோன்னு அர்த்தம். அதுக்கு வந்து ப்ரூஃப் தான் இந்த ஒரு மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தன் கொண்டோம்லே, இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்தோடனே ஒருத்தன் வருவான். லேசாக தான் தூக்கணும். டக்குன்னு பாருங்கள், ஹெட்ஷாட் வச்சு முடிச்சாச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்படியே அவனை முடிச்சுட்டு இங்கே கவர் ஆகி அப்படியே வெளியே போனால் மேலே இருக்கிறான். அவனா வம்பு கிழிக்கிறான். சரி, அவன் தான் கேட்குறான்னு சொல்லிட்டு அவனையும் நாக் பண்ணா ட்ரிபிள் கில் ஆகி போச்சு. அப்புறம் அந்த லாஸ்ட் ஒருத்தனை எங்கெங்கெல்லாம் தேடுறது. கடைசியில் பார்த்தா இங்கே இருக்கான். மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். நம்ம வந்து சொன்ன மாதிரியே பைபிளையே அலசி குவாட்ராக்கில் வாங்கியாச்சு. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? 3வது ரவுண்டு வந்து ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் அடிக்கல கைஸ். ஸோ லாஸ்ட்டு கில் மட்டும் அடித்து அவ்வளோதான் விக்ட்ரி ஆயாச்சு. 4வது ரவுண்டு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரவுண்டுன்னே சொல்லலாம். பிகாஸ் அந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சிருப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட் இனிமே முடிச்சிருவோம். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தால் நம்மளால் ஒருத்தன் போட்டு கில் எடுத்துருப்பான். அவனை வந்து நம்ம கில் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து நாக் ஆகிருப்பான். அவனை வந்து டீம்மேட் ரிவைவ் பண்ணிடுவான். சரி, நம்ம டீம்மேட் நாக் ஆகி கிடக்குறான், ரிவைவ் பண்ணலான்னு போனான். டக்குன்னு ஒருத்தன், ஐயோ பயந்துட்டேன் கைஸ். அப்புறம் மேலே இருந்து ஒருத்தன் அடித்தான். அவனை அடித்து தரமாக ஏஸ் அடித்து இந்த மேட்சே பூயா வாங்கியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, நம்மளோட ஓல்டு ஒய்டி ஃபேமிலி வந்து இன்னும் எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டாபிக் கொடுத்தா நீங்கள் வந்து ஓல்டு ஃபேமிலியான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சில பேரோட ஐடி வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ உங்களோட ஐடியை வந்து ஃப்ரீ ஃபயர் ஐடியை வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இன்னும் எத்தனை பேர் தான் கண்டினியூஸாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை, see you guys. ஐயோ, கரண்ட் நின்னு போயிடுச்சே. எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ, எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயா, எந்த நேரத்துல 2 வேணும் 3 வேணும்னு வாய வச்சாலும் அப்பயே எல்லாம் நாசமா போச்சு.